இதற்கு முந்தைய பதிவுல பேஸ்மெண்ட்ல நம்ம மணலை கொட்டி ஃபில் பண்ணலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அது முற்றிலும் தவறுன்ட்டு நம்ம கமெண்ட்ல ஒரு நண்பர் சொல்லியிருந்தாரு. அது சரியா தவறாங்கிறத பத்தி இந்த வீடியோல நான் சொல்றேன். இன்னைக்கு பேஸ்மெண்ட்டுக்கு ஃபில்லிங்கா சாயில பயன்படுத்துறோம். அதுல ஒரு டைப் தான் கிராவல். இதை தான் நான் உங்களுக்கு வீடியோல சொல்லியிருந்தேன். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறதும் அந்த கிராவல் தான். இதை மணி கிராவல்னு சொல்லுவாங்க. இதை நம்ம ஃபில் பண்ணிட்டு தண்ணி ஊத்தி நல்லா குழச்சு விட்டோம்னா ஒரு பாறைக்கு நிகரா இது இருக்கும். அதனால இதை பேஸ்மெண்ட்டுக்கு நம்ம சைட்ல பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த கிராவலை விட நம்ம மணல் கொட்டி ஃபில் பண்ணும்போது அதோடைய ஸ்ட்ரென்த் ரொம்பவே நல்லா இருக்கும். கிராவலோட இந்த மணல்ல இன்னொரு வகையில் ஒரு பெனிஃபிட் இருக்கு. இந்த மாதிரியான கிராவல் பயன்படுத்தும் போது கரையான் பிரச்சனை நிறைய வரும். நம்ம மணல் பயன்படுத்தும் போது இந்த மாதிரியான கரையான் பிரச்சனைகள் முற்றிலுமா தவிர்க்கப்படும். இந்த கிராவலை சரியா குழச்சுலனா ஃபியூச்சர்ல உங்களுடைய டைல்ஸ் உட்காரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இந்த மணல் பயன்படுத்தும் போது இந்த மாதிரியான செட்டில்மெண்ட்டுக்கோ டைல்ஸ் ஃபியூச்சர்ல உட்கார்றதுக்கோ வாய்ப்புகள் கம்ப்ளீட்டா கிடையாது. இதனாலதான் பழைய வீடுகள்ல மணல் பயன்படுத்தினாங்க. இன்னைக்குமே இந்த மணல் பயன்படுத்தலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வி நிச்சயம் உங்களுக்கு இருக்கும். ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு 3 அடி பேஸ்மெண்ட் ஃபில் பண்றதுக்கு 30 யூனிட் நமக்கு மண் தேவைப்படும். இதுவே மணல்ல ஃபில் பண்ணோம்னா கிட்டத்தட்ட அது 3 லட்ச ரூபாய் இன்னைக்கான ரேட் வரும். இதுவே கிராவல்ல ஃபில் பண்ணும்போது அதோடைய காஸ்ட் 62,500 ரூபாய். இதுவே மணலுக்கும் கிராவலுக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1000 சதுரடி வீட்டுக்கு 2,37,500 ரூபாய் மிச்சம் பண்ணலாம். இது வீடு கட்டுற சாமானிய நபருக்கு மிகப்பெரிய ஒரு தொகை. ஒருவேளை நல்ல செல்வந்ததாரராக இருந்தாங்கன்னா கண்டிப்பா நீங்க மணல் பயன்படுத்திக்கலாம். இந்த காணொலியில அந்த நண்பருடைய சந்தேகத்தை மட்டும் இல்லாம எல்லாருக்கான சந்தேகத்தையும் தீர்த்திருப்பேன் நான் நம்புறேன். நம்மளுடைய பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.